எக்கனாமிக் சென்சஸ் ரேட் ஆஃப் இந்தியா 2011 கொடுத்த அறிக்கை பிரகாரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7.79 லட்சம் பேர் சென்னைக்கு வேலைக்காக தினசரி வந்து போகிறாங்க. ஏன்னா இது ஒரு தொழில் நகரமாக மாற ஆரம்பிச்சு. குறிப்பாக பிரிட்டிஷ் பீரியட்லேருந்து தமிழ்நாட்டில் நிறைய தொழில்கள் தொடங்கப்பட்டுச்சு. குறிப்பாக சென்னையை மையமாக வச்சு நிறைய தொழில்கள் ஆரம்பிக்கப்பட்டது. எங்கே வாய்ப்புகளும் அழகும் ஜாஸ்தியாக இருக்கோ அங்கே நிறைய குற்றங்கள் நடக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி தான் சென்னையில் அதுவும் காவல்துறையாலே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய குற்ற சம்பவங்கள் நடந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு குற்ற சம்பவத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க அது என்ன குற்ற சம்பவம்னு பார்ப்போம். ஆயிரத்தி 1970 சென்னையில் நடந்த தொடர் கொலைகளை பற்றிய ஒரு வழக்கை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். குறிப்பாக இந்த வழக்கோட பேர் பின்னால் விஷ ஊசி கேஸ் அப்படின்றது தான் இந்த வழக்கோட தலைப்பு. 1972 வருஷம் அக்டோபர் 24 ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை பகுதியை சேர்ந்த தாய்க்கா தம்பி அப்படிங்கிறவர் சென்னைக்கு பிஸ்னஸ் செய்ய வந்ததாகவும் இங்கே வந்த இடத்துல அவர் காணாமல் போயிட்டதாகவும் அவரோட மாமனார் 7 ஹில்ஸ் காவல் நிலையத்தில், அதாவது சென்னையில் உள்ள 7 கிணறு பகுதியில் உள்ள காவல் நிலையத்தில் ஒரு புகார் கொடுக்குறார். அதாவது மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட். இந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கிட்ட காவல்துறையினர் உடனே தாய்க்கா தம்பியை பற்றிய விவரங்களை விசாரிக்கிறாங்க. அவர் எங்கே வந்தார், எதுக்காக வந்தார், எத்தனை நாளாக காணும் அப்படின்ற விஷயங்களை தேட ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 6 மாதங்கள் ஓடினதுக்கப்புறம் கூட தாய்க்கா தம்பியை பற்றிய எந்த விவரமும் காவல்துறைக்கு கிடைக்கல. இதனால் 6 மாதத்துலேயே இந்த வழக்குன்றது சிபிசிஐடி குற்றப்பிரிவுக்கு மாற்றப்படுது. அப்படி மாற்றப்பட்ட இந்த வழக்கை சிபிசிஐடி உடனே கையில் எடுத்து தீவிரமாக இதை விசாரணை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக தாய்க்கா தம்பியோட நட்பு வட்டாரங்கள், அவர் கூடவே இருந்த பிஸ்னஸ் மேன், இவங்க எல்லார்கிட்டையும் விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரிச்சுட்டு இருக்கும்போது தான் தாய்க்கா தம்பி கூட எப்பவுமே நெருக்கமாக இருந்த ஒரு பிஸ்னஸ் மேன், அதாவது முகமது தம்பி அப்படிங்கிறவரை பற்றி அவங்களுக்கு தெரிய வருது. உடனே முகமது தம்பியை பிடிச்சி அவங்க விசாரணை நடத்துகிறாங்க. அந்த விசாரணையில் முகமது தம்பி நிறைய முக்கியமான விஷயங்களை, ஆதாரங்களை சிபிசிஐடி போலீஸுக்கு சொல்கிறார். குறிப்பாக அவர் சொன்ன விஷயங்களில் முக்கியமானது, காதர் அப்படிங்கிற கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் முகமது தம்பி அணுகுனதாகவும், அணுகி இந்த ஊரில் யார் யாரெல்லாம் கடத்தல் பண்ணுறாங்களோ அவங்கள நீ காட்டி கொடுத்த அப்படின்னு சொன்னீங்கன்னா கஸ்டம்ஸ்லேருந்து உனக்கு தக்க சன்மானம் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு முகமது தம்பி கிட்ட சொன்னதா முகமது தம்பி சிபிசிஐடி போலீஸ் கிட்ட சொல்கிறார். இந்த முகமது தம்பி அப்படிங்கிறவர் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் சங்கு தொழில், அதாவது சங்கு வியாபாரம் பண்ணிட்டு தான் இருந்திருக்காரு. அதனால் இவர் நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்றதுக்காக கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் காதர்கிட்ட நான் உங்களுக்கு உளவாளியாக செயல்படுறேன், இதில் யார் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அவங்கள பற்றி இன்ஃபர்மேஷனை நான் அவங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் எனக்கு தக்க சன்மானம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காதர்கிட்ட சொல்லிடுறார். கஸ்டம்ஸ் ஆஃபீஸர்னு சொல்லக்கூடிய இந்த காதர்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொன்னதுக்கப்புறம் தாய்க்கா தம்பி கடைசியாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் ட்ரெயின் ஏறத்துக்கு முன்னாடி முகமது தம்பி காதர் அப்படிங்கிற கஸ்டம்ஸ் ஆஃபீஸருக்கு தூரத்துலேருந்து இவர் அடையாளம் காட்டிட்டு காணாமல் போயிடுறார். அதாவது முகமது தம்பி கடைசியாக தாய்க்கா தம்பியை அந்த ரயில்வே நிலையத்தில் வச்சு தான் பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் முகமது தம்பி தாய்க்கா தம்பியை பார்க்கவே இல்லை. தாய்க்கா தம்பி ட்ரெயின் ஏறி சென்னைக்கு வந்து சென்னையில் பிராட்வேயில் இருக்கிற ஹோட்டல் தி பிராட்வே அப்படின்ற ஹோட்டலில் கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் தங்கியிருக்கிறார். தங்கி இருந்துட்டு அங்கேருந்து பெங்களூர் புறப்படுறாரு தாய்க்கா தம்பி. இவரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற காதர் அப்படின்னு சொல்லக்கூடிய கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் இவரை பின்தொடர்ந்துட்டே இருக்கார். பெங்களூரில் பேருந்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற தாய்க்கா தம்பியை காதர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் தாய்க்கா தம்பியை நேரில் பார்த்து தான் ஒரு கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் அப்படின்னும், நீங்கள் எங்களுக்கு விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும், உடனே காரில் ஏறுங்க அப்படின்னு சொல்லி தாய்க்கா தம்பியை காரில் ஏற்றிட்டு ஒரு தூரமான பகுதிக்கு போயிட்டே இருக்காங்க. போயிட்டே இருக்கும்போது தான் அவருக்கு ஒரு விதமான மயக்க ஊசியை செலுத்தி தாய்க்கா தம்பிக்கிட்ட இருந்த பணம் நகைகள்லாம் கொள்ளையடிச்சுக்கிட்டு பெங்களூரில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஆந்திராவில் உள்ள மோகிலி வெங்கடகிரி அப்படின்ற ஒரு பகுதியில் ஒரு குளத்தில் இவரை தூக்கி போட்டுட்டு போயிடுறாங்க. இந்த கொலை தொடர்பான எல்லா விஷயங்களுமே காதர்னு சொல்லக்கூடிய அந்த கஸ்டம்ஸ் ஆஃபீஸரை பிடிச்சதுக்கப்புறம் அவர் ஒரு ஆளை கை காட்டி விட்டுறாரு. அவர் தான் இந்த கொலைகளோட A1, அதாவது அக்யூஸ் நம்பர் 1. அவரை பிடிச்சி விசாரணை செஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது, சென்னையில் கிட்டத்தட்ட இந்த கொலை மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட இதே மாதிரியான, அதாவது மோடஸ் ஆப்பரண்டி அப்படின்னு சொல்லுவாங்க, குற்ற சம்பவத்தை செய்யக்கூடிய ஒரு குழு பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான முறையையோ இல்லை ஒரே மாதிரியான ஸ்டைலையோ இல்லை ஒரே விதமான யுக்தியோ கையாண்டு ஒரே மாதிரியான குற்ற சம்பவங்களை செய்வாங்க. இதுக்கு பேர் மோடஸ் ஆப்ரண்டின்னு சொல்லுவாங்க. இந்த மோடஸ் ஆப்ரண்டி அப்படின்றது ஒரு லத்தீன் வார்த்தை. அதாவது மோடஸ் அப்படின்றது அவங்க எடுத்துக்கிட்ட முறை, ஆப்ரண்டிஸ் அப்படின்றது
அவங்க செஞ்ச விதம், இது ரெண்டுத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த கொலை வந்து அவங்க செஞ்ச 7வது கொலை. இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 6 கொலைகளை இதே மாதிரியே வைத்தீஸ்வரன் அண்ட் டீம் வந்து செஞ்சுருக்காங்க. வைத்தீஸ்வரன் அண்ட் டீம் பார்த்தீங்கன்னா 1970ஆம் வருஷம் அக்டோபர் மாதத்துலேருந்து இந்த மாதிரியான குற்ற சம்பவங்களில் ஈடுபட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த வைத்தீஸ்வரன் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 38 வயசு மதிக்கத்தக்க ஒரு நபர். இவர் பிராட்வேல ஒரு ஃபார்மசி வச்சு நடத்திட்டு இருக்கார். ஒரு நல்ல வசதியான குடும்பத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் இவருக்கு தாவூத் அப்படிங்கிறவரோட நட்பு கிடைக்குது. அவரோட நட்பு பிரகாரம் இவர் நியாயமில்லாத முறையில் எப்படி பணம் சம்பாதிக்கலாம், அதாவது குறுக்கு வழியில் எப்படி ஈஸியாக பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற விஷயங்களை தாவூத் கிட்டேருந்து மறைமுகமாக கற்றுக்கிட்ட வைத்தீஸ்வரன் நிறைய தவறான நண்பர்களை கூட சேர்த்துக்கிட்டு குற்ற செயல் மூலயமா பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற முடிவுக்கு வரார். அதாவது வைத்தீஸ்வரன் டீம் தங்களை ஒரு கஸ்டம்ஸ் ஆஃபீஸர்னு சொல்லிக்கிட்டு இங்கே வர்ற பிஸ்னஸ் மேன்ஸை டார்கெட் பண்ணி இந்த குற்ற சம்பவங்களை அரங்கேற்றிருக்காங்க. ஸோ அவங்களோட மோட்டோ அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசு தான். காசு வேணும் அப்படின்றதுக்காக இவங்க ஒரு பிஸ்னஸ் மேனையும் டார்கெட் பண்ணி இந்த கொலை சம்பவத்தை அரங்கேற்றிருக்காங்க. ஒவ்வொரு பிஸ்னஸ் மேனையும் கடத்தினதுக்கு அப்புறம் இவங்க காரில் ஏற்றிக்கிட்டு பெத்திடைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேதிப்பொருளை இவங்க உடல்ல செலுத்தியிருக்காங்க. இந்த பெத்திடைன் அப்படின்றது ஒரு வலி நிவாரண மருந்து தான். இந்த வலி நிவாரண மருந்து எதுக்காக கொடுக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பிரசவ நேரத்துலையும் ஒரு சில நாடுகளில், குறிப்பாக ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து போல நாடுகளில் விளையாட்டு வீரர்களும் இதை எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆனால் வைத்தீஸ்வரன் பிராட்வேல நிறைய சினிமாக்காரங்களுக்கு, சினிமா நடிகர்களுக்கு இந்த பெத்திடைன் அப்படிங்கிற வேதிப்பொருளை விற்றதாக சொல்கிறாங்க. இந்த பொருள் கொஞ்ச நேரத்துக்கு மயக்க நிலையை கொடுக்கறதாகவும் 4 மணி நேரத்துக்கு சுயநினைவே இல்லாமல் ஆக்கிடும் அப்படின்னும் நிறைய கெமிசிஸ்ட் சொல்கிறாங்க. பெத்திடைன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரியான ஒரு வேதிப்பொருளோடு சேர்த்து ஒரு சில விஷத்தையும் அந்த ஊசியில் போட்டு சம்பந்தப்பட்ட நபரை ஊசியை செலுத்தி கொலை செஞ்சு ஆந்திர எல்லையோரத்தில் இந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணிட்டுறத இவங்க வழக்கமாக வச்சிருந்துருக்காங்க. அதே மாதிரி தான் தைக்கா தம்பியும் சரி, வடிவேலன் செட்டியாரை செங்கல்பட்டுலையும் சரி இவங்க தூக்கி போட்டிருக்காங்க. இது தவிர மற்ற உள்ள 5 நபர்களையும் இவங்க ஆந்திர பிரதேச எல்லையோரத்தில் பாடியை டிஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. தங்களோட கொலை வழக்கை யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல அப்படின்றதுக்காக 1 இல்லை 2 இல்லை 3 இல்லை கிட்டத்தட்ட 6 கொலை சம்பவங்களை தொடர்ச்சியாக இவங்க அரங்கேற்றிருக்காங்க. காரைக்குடியை சேர்ந்த வடிவேலன் செட்டியார், மலேசியாவை சேர்ந்த சாகுல் அமீத், புகான் தம்பி, காயல்பட்டினத்தை சேர்ந்த சித்திக், காரைக்காலை சேர்ந்த முகமது சலாய், கடைசியாக கொலை செய்யப்பட்ட தைக்கா தம்பி வரைக்கும் இவங்க சுதந்திரமாக இவங்களோட கொலைப்பட்டியல் நீண்டுக்கிட்டே போச்சு. இந்த கொலைக்கெல்லாம் மூளையாக இருந்து செயல்பட்ட வைத்தீஸ்வரனை முதல்ல சென்னையில் கைது செய்கிறாங்க சிபிசிஐடி போலீஸார். அவரோட இந்த குற்ற சம்பவங்களை செய்யறதுக்கு ரொம்பவே உறுதுணையாக இருந்த அவரோட ஃப்ரெண்ட்ஸான பார்த்தசாரதி, லட்சுமணன், கண்ணன், வேணுகோபால் இவங்க எல்லாரையும் கைது செய்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த கொலைகளுக்கெல்லாம் உறுதியாக இருந்த ஆயூப், மஸ்ஜித் போன்ற ஆட்களையும் இவங்க கைது செய்கிறாங்க. 1973ஆவது வருஷம் இவங்க எல்லாரையும் போலீஸ் காவலில் எடுத்து விசாரணை செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த விசாரணையின் போது இந்த குற்றவாளிகள் ஒவ்வொருத்தரையும் மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை, ஆந்திர பிரதேஷ், கேரளா, கர்நாடகா போன்ற பகுதிகளுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க எங்கெங்கெல்லாம் ட்ராவல் பண்ணாங்களோ, எந்தெந்த மாதிரியான குற்றவாளிகளை மீட் பண்ணாங்களோ, எப்படியெல்லாம் திட்டம் தீட்டினாங்க அப்படின்ற விஷயங்களை இவங்க எல்லாரும் மூலியமாகவும் சிபிசிஐடி போலீஸார் தெரிஞ்சுக்கிட்டு அதை சார்ஜ் ஷீட்லையும் எழுதினாங்க. இந்த வழக்கில் 1977ஆவது வருஷம் ஜூன் மாதம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுச்சு. குறிப்பாக 263 சாட்சிகள் விசாரிக்கப்பட்டாங்க. 672 சாட்சியங்கள் இந்த வழக்கில் முக்கிய ஆதாரங்களாக சேர்க்கப்பட்டுச்சு. 1087 பொருட்கள் இந்த வழக்கில் முக்கிய சாட்சியங்களாகவும் சேர்க்கப்பட்டுச்சு. இவை எல்லாத்தையும் திரட்டின போலீஸார் நீதிமன்றத்தில் இதை ஒப்படைச்சதுக்கப்புறம் சென்னை அமர்வு நீதிமன்றம் குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கினாங்க. இந்த வழக்குக்கு மூளையாக இருந்து செயல்பட்ட வைத்தீஸ்வரன், பார்த்தசாரதி, கண்ணன், லட்சுமணன் ஆகிய 4 பேருக்கும் மரண தண்டனை விதித்து தீர்ப்பளிச்சிச்சு. இந்த குற்றச்சம்பவங்களுக்கெல்லாம் உதவியாக இருந்த ஆயூப் கான், மஸ்ஜித், வேணுகோபால் போன்றவங்களுக்கு ஆயுள் தண்டனை வழங்கி சென்னை அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குச்சு. இந்த கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியாக குற்றம் சாட்டப்பட்ட வேணுகோபால் கிருஷ்ணகிரி நீதிமன்றத்தில் நேரடியாக ஆஜராகி, அதாவது அப்ரூவராக மாறி இந்த கொலை சம்பந்தப்பட்ட எல்லா டீட்டெயில்ஸையும் போலீஸுக்கு கொடுத்துட்டார். திரும்பவும் இந்த வழக்கு விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு மேல்முறையீட்டுக்காக போச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த வழக்கில் உதவியாக இருந்து செயல்பட்ட ஆயூப் கான், மஸ்ஜித் அவங்களுக்கு முறையே 5 ஆண்டு மற்றும் 2 ஆண்டுகள் கொடுத்து அந்த ஆயுள் தண்டனையிலேருந்து தளர்வுகள் கொடுத்து நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தாங்க. உச்சநீதிமன்றம் இந்த 4 பேருக்குமே மரண தண்டனையை உறுதி செஞ்சிடுது. உறுதி செஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் இந்த 4 பேரும் தங்களோட மரண தண்டனையை தள்ளுபடி செய்யணும்னு நிறைய சட்ட போராட்டங்கள் நடத்துகிறாங்க. ஆளுநர், ஜனாதிபதி வரைக்கும் இவங்க கருணை மனு அமைச்சு தங்களோட மரண தண்டனையை சுத்தமாக நிறுத்தணும் அப்படின்னு மேல்முறையீடு செய்கிறாங்க.
கிட்டத்தட்ட 2 வருட சட்ட போராட்டத்துக்கு அப்புறம் இந்த வழக்கை விசாரிக்கிற நீதிமன்றம் இவங்களுக்கு ஏதாச்சும் தளர்வு கொடுக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக இவங்களுக்கு இந்த மரண தண்டையிலேருந்து விலக்கு கொடுத்து இந்த 4 கைதிகளுக்குமே ஆயுள் தண்டனையாக மாற்றி தீர்ப்பு வழங்கிடுறாங்க. இந்த விஷ ஊசி கொலை வழக்கில் பார்த்தீங்கன்னா, அதாவது குற்றவாளிகள் என்ன ஒரு விஷயத்தில் ரொம்ப ஜாலியாக இருந்துட்டாங்க அப்படின்னா, தன்னோட குற்றங்களை எடுத்து சொல்கிறதுக்கோ தடயமே இல்லாமல் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் நம்ம கொலை பண்ணியிருக்கோம், அதனால் நம்ம போலீஸ்கிட்ட மாட்டவே மாட்டோம் அப்படின்னு ஒரு பயங்கரமான குருட்டு நம்பிக்கையில் தொடர்ச்சியாக நிறைய குற்றங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க நினச்சிக்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சட்டத்தின் பார்வையில் என்றைக்குமே தட்டுப்படாது அப்படின்னு அவங்க தனக்கு தானே நினச்சிக்கிட்டு நிறைய குற்றங்களை தொடர்ச்சியாக செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய பேர் இன்னமும் பார்த்திங்கன்னா சமுதாயத்தில் சின்ன தப்பு இருக்கும், சின்ன குற்றங்கள் தான் செஞ்சுருப்பாங்க. ஆனால் அதை மறைச்சிட்டு நிறைய பெரிய தவறுகள் செய்ய தொடங்குவாங்க. என்றைக்கு இருந்தாலுமே சட்டத்தின் பார்வை குற்றவாளிகள் மேலே விழும். குற்றவாளிகள் எல்லாருமே குற்றம் செஞ்சுருந்தால், குற்றம் நிரூபணமானால் கட்டாயம் தண்டிக்கப்படுவார்கள் அப்படின்றத மனசில் எப்பவுமே நிலைநிறுத்திக்கணும். மறுபடியும் இன்னொரு குற்ற வழக்கோட, இன்னொரு சுவாரஸ்யமான தகவலோட இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.